இந்த வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில பயணம் செய்யறாங்க. ஒரு சிலருக்கு வாழ்க்கை பயணம் ரொம்ப நல்லா அமையுது, பல பேருக்கு அது சரியா அமையறதில்ல. உலகத்துல சந்தோஷப்படுறவங்க குறைவுதான், சங்கடப்படுறவங்க தான் அதிகம். ஆண்டவரே, இனி நீதான் என்னை காப்பாற்றணும். என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் அன்பாய் இருப்பது போல பிறரிடத்தில் அன்பாய் இருப்பீர்களாக. நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் உதவி கேட்டுட்டேன். யாரும் எனக்கு உதவி பண்ணல. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில துணை இல்லைனா அவ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல நான் ரொம்பவும் விரும்பின என் சனல் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துல பாதுகாப்போட வாழ ஆண்களால முடியும். ஏன்னா அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியாது. தனிமையை அனுபவிக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் இந்த கதையோட சுருக்கம். அதாவது ஒரு பொண்ணை காமத்தை தூண்டிவிடக்கூடியவளாத்தான் தொன்று தொட்டு இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, ஆண்களுக்கு விருந்தளிக்க. அடடே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்ப காட்டி தரேன்டா. வச்சுக்கோ, என்கிட்ட விளையாடனா நொங்கு எடுத்துருவேன். ஜாக்கிரதா, விட ஆளுன்னு நினைக்காத. என்னாச்சு நான் சொன்ன விஷயம்? சீக்கிரம் சரி பண்ணிடுற. எப்ப சரி பண்ணுவ? ரெஜினா ரொம்ப கோபத்தில் இருக்காரா? ரொம்ப நாளா நீ இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப சரி பண்ற அப்புறம் சரி பண்றேன்னு. உன்னால முடிஞ்சா முடியும்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிருக்கேன்ல, இந்த மாதிரி இதையும் நான் செஞ்சிடறேன்னு சொல்றேன். நான் லாஸ்ட் வார்னிங்கா உனக்கு சொல்றேன். ஒன்னு நீ வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். முடியலன்னா ஏன்டா ஒத்துக்கிறீங்க இதுக்கெல்லாம்? வண்டி எடுங்க. வாழ்க்கையை நடத்துறதுக்கு சில பேர் நீதி நேர்மையை கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் மற்றவங்களை ஏமாத்தி பிழைக்கிறாங்க. அதுதான் இந்த மானிட பிறவி.
இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரனே. ஆ சரி வச்சிரு. சரி சரி. அப்பா, இது இங்க இருக்கட்டும். சரி, வெளியில இங்க போலியா? எங்க போறது? அம்மா, நேத்துக்கு நீ எங்கடா போன? நீ வருவேன்னு எவ்வளவு நேரம் சாப்பாட்டை போட்டு வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறது? என் ஃப்ரெண்டு சுமேஷோட தங்கச்சிக்கு கல்யாணம், நாங்க போயிருந்தேன். எந்த சுமேஷ்? உங்களுக்கு ஆள சொன்ன புரியாது. ஏய், நீ ஏதாவது காசு வச்சிருக்கியாடா? மூட்டை மூட்டைய வச்சிருக்கேன். அப்போ பீடி சிகரெட்டுக்கெல்லாம் என்ன பண்றது? ஹலோ. அந்த ஆள் 5 மணிக்கு வந்துருவான். இல்ல, நான் சுமேஷோட போய்க்கிறேன். சரிங்கண்ணா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யாரா? சரி, அது யாருன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த தடவை போக முடியுமா? உங்களுக்கு தான் வயசாச்சுல்ல, கொஞ்சம் அடங்கலாம்ல. ஏண்டா, உன் வயசை தாண்டி தாண்டா நான் வந்திருக்கேன். என்னை பார்த்து தான் நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட. சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன ஒண்ணு சமைக்கலையா? நீ நினைக்கும் போதெல்ல வெளியே போயிடுவ, திடீர்னு வந்து கேட்டா? ஏய், குரல ஒசத்தாத. உனக்கு வேணும்னா நீ வாங்கி கொடுக்கணும், அப்பதான் என்னால செய்ய முடியும். என்ன நீ எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்காக தேவையில்லாம கத்துற? பொம்பளைன்னா அடக்கு உடக்கமா இருக்கணும், என்ன பத்தி தெரியும்ல. வகுந்துருவன், ஜாக்கிரத. எனக்கு யாரும் இல்லாததுனாலதானே நீ இப்படி எல்லாம் பண்ற. ஏண்டி அழுதுகிட்டு இருக்க? இங்க யாராவது செத்தாங்களா? ஒழுங்கா அடங்கி வீட்டோட கிடக்கணும். Ha ha ha.